ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உருளைக்கிழங்குல ஒரு வித்தியாசமான சப்ஜி பார்க்கலாமா? இது பேர் பிக்கிள் பொட்டேட்டோ. அங்கே வந்து ஹிந்தியில் வந்து இதை ஆச்சாரி ஆலு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊரகாவோட ஒரு ஸ்மெல் எப்படி இருக்கும்ல, ஊரகாயிலேருந்து வர ஒரு நறுமணம் இந்த சப்ஜிலையும் வரும். இதுக்கு ஒரு ட்ரை மசாலா ரெடி பண்ணிக்கணும். இதில் தனியா மாத்திரம்தான் 1 டீஸ்பூன், பாக்கி எல்லாம் வர்றதெல்லாம் 1/4 டீஸ்பூன் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதாவது தனியா, சோம்பு, ஓமம், மெந்தியம், சீரகம், கடுகு, கலோஞ்சி அதாவது கருஞ்சீரகம், 2 மிளகா வத்தல், கொஞ்சோண்டு மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இந்த உருளைக்கிழங்கை ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம வேக விட்டு வச்சுக்கணும். ரொம்ப குழவாக வேக விடப்படாது. இப்போ படபடன்னு சத்தம் வருது பற்றியெல்லாம் இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த பேனில், இந்த கடாயில் நான் வந்து மஸ்டர்ட் ஆயில் விட்டுருக்கேன். கடுகெண்ணெயில் பண்ணினா தான் இது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இங்கே ஒரு 2 ஸ்பூனுக்கு பக்கமாக, கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம். அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஜீரா போட்டுக்கணும், சீரகம், பொடியாக கட் பண்ணினேன் வெங்காயம் 1, உருளைக்கிழங்கு நம்ம இப்படி கட் பண்ணி விடலாம். பேபி பொட்டேட்டோஸாக இருந்தோன்னா முழுசாகவே இப்படியே போட்டு விடலாம். இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு விடலாம். மஞ்சப்பொடி, உப்பு, சில்லி பவுடர் கொஞ்சமாக. இது காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக தான் போட்டுருக்கேன். இது ஒன்றும் காரமாக இருக்காது. இது நல்லா இப்போ கலரலாம். இந்த பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதில் இந்த பொடி, இந்த இது எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று இது கோட்டாகணும், வச்சிடலாம். இப்போ இந்த கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். பிக்கிள் பொட்டேட்டோ இஸ் ரெடி. அதாவது உருளைக்கிழங்கு ஊறுகான்னு சொல்லிக்கலாம், ஊறுகா உருளைக்கிழங்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து பூரி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸை வச்சு கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.